வணக்கம். காலையில் வந்த அதிர்ச்சி செய்தி. மருத்துவமனைக்கு ஓடிச் சென்ற மு.க.ஸ்டாலின். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களது தாயார் தயாளு அம்மாள் அவர்கள் உடல்நலை குறைவின் காரணமாக தற்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அதிகாரப்பூர்வமான அறிக்கை தற்பொழுது வெளியாகி உள்ளது. மு.க.ஸ்டாலின் அவர்கள் 2வது முறை முதல்வராக தொடர்வார் என்ற மிகப்பெரிய நம்பிக்கை அவரது தாயாருக்கு இருந்தது. ஆனால் தற்பொழுது தோல்வி அடைந்ததோடு கொளத்தூர் தொகுதியிலும் தற்பொழுது 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார். இது மிகப்பெரிய அளவில் மனவேதனை அடையக்கூடிய வகையில் அவரது காதிற்கு சென்றுவிட்டது. தயாளு அம்மாள் அவர்கள் கடந்த 3 நாட்களாகவே மன உளைச்சலுக்கு ஆளாகியிருந்தார். வயது மூப்பின் காரணமாகவும் தற்பொழுது மருத்துவமனையில் நேற்று இரவு அனுமதிக்கப்பட்ட நிலையில் இந்த செய்தி கேட்டவுடன் மு.க.ஸ்டாலின் உதயநிதி குடும்பத்துடன் மருத்துவமனைக்கு அவசரமாக சென்றுள்ளனர். கலைஞர் தொடர்ச்சியாக முதல்வராக வர முடியாத ஒரு கவலை தயாளு அம்மாள் அவர்களுக்கு இருந்தது. அதேபோல தனது மகன் அதை சாதித்து விடுவார், 2வது முறையும் தமிழ்நாட்டில் முதல்வராக நீடிப்பார் என்று பெருமளவில் நம்பிக்கை வைத்திருந்த தயாளு அம்மாள் அவர்களுக்கு தற்பொழுது மனவேதனை அடையக்கூடிய வகையில் முதல்வர் விஜய் அவர்கள் வெற்றியடைந்ததோடு கட்சி தொடங்கிய 2 ஆண்டுகளில் ஆட்சியையும் கைப்பற்றிவிட்டார். இந்த செய்தி கேட்டவுடன் தயாளு அம்மாள் அவர்கள் அதிர்ச்சி அடைந்ததாகவும் கூறப்பட்டது. மேலும் தனது மகன் வீட்டிலேயே முடங்கி கிடப்பதாகவும், பொதுவெளியில் கலந்து கொள்ளாமல் குறிப்பாக கல்யாண மேடைகளில் திமுகவினர்கள் சோகமான நிகழ்வாகவே பார்க்கப்பட்டது. அனைத்து செய்திகளும் தயாளு அம்மாள் அவர்கள் கேட்டுள்ளார். இதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார் என்றும், ஏற்கனவே வயது மூப்பின் காரணமாக தயாளு அம்மாள் அவர்கள் இருந்ததாகவும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள செய்தியை கேட்டு மருத்துவமனைக்கு தற்பொழுது அவசரமாக மு.க.ஸ்டாலின் அவர்கள் சென்றுள்ளார். அது மட்டுமல்ல, மு.க.ஸ்டாலின் அவர்கள் தோல்வி அடைந்ததற்கு காரணமே சேகர் பாபு போன்ற முக்கியமான மாஜி அமைச்சர்கள்தான். இவர்கள் அமைச்சர்களாக இருந்தபொழுது மக்களை ஏளனமாகவும், குறிப்பாக திமுக ஆட்சியில் மக்களை அவர்களுக்கு உதவிகள் செய்யாமல் தனது ஒட்டுமொத்த அதிகாரத்தை பயன்படுத்தி பல ஊழல்கள், முறைகேடுகள், லஞ்சம், கமிஷன் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். திமுகவின் ஆட்சியில் இது ஒட்டுமொத்தமாக திமுகவின் தோல்விற்கு காரணமாகவே அமைந்துவிட்டது. ஸ்டாலின் அவர்கள் இவர்களை கட்டுப்படுத்த தவறிவிட்டார். திமுகவின் தலைமை நிர்வாகம் சரியில்லை. கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் தோல்வியடைந்ததற்கு இதுதான் காரணம் என்று பிரபல நாளிதழ்களும் அறிக்கைகளை வெளியிட்டது. இவைகள் எல்லாமே தற்பொழுது கோபாலபுர குடும்பத்திற்கு மிகப்பெரிய அளவில் மனவேதனை அடையக்கூடிய வகையில் அமைந்துவிட்டது. தயாளு அம்மாள் அவர்கள் தற்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த செய்தி கேட்டவுடன் கோபாலபுர குடும்பமே அதிர்ச்சியடைந்துள்ளது. திமுக எப்படியாவது ஆட்சியை அமைக்கும் என்ற நம்பிக்கை கோபாலபுர குடும்பத்திற்கு இருந்தது. தற்பொழுது திமுக தோல்வி அடைந்ததோடு புதிதாக அதிமுக ஆட்சிக்கு வந்தால் கோபாலபுர குடும்பத்தின் சொத்துக்கள் பாதுகாக்கப்படும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதேபோல் மாதம் வரக்கூடிய கமிஷனும் வரும். ஆனால் தற்பொழுது அதிமுக ஆட்சி அமையாமல் தாவேகாவின் ஆட்சி அமைக்கப்பட்டு இருப்பதால் தற்பொழுது கோபாலபுர குடும்பத்தின் சொத்துக்களின் நிலைமையும் கேள்விக்குறியாக மாறிவிட்டது. அதேபோல மாதம் வரக்கூடிய அந்த கமிஷனும் கேள்விக்குறியாக மாறிவிட்டது. மேலும் தனியார் நிறுவனங்கள் பார்ட்டி ஃபண்டாக கொடுத்த அந்த பணங்களையும் திருப்பி கேட்பதாகவும், இல்லை என்றால் ஆதாரத்தை வைத்து வழக்குகளை தொடர உள்ளதாகவும் செய்திகள் தற்பொழுது வெளியாகி இருப்பதும் திமுகவின் தலைமைக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாகவும் மாறிவிட்டது. தயாளு அம்மாள் அவர்களது தற்பொழுது நிலைமையும், தற்பொழுது சேகர்பாபு உள்ளிட்டவர்களது தோல்வி, அவர்களது மக்களது கவனத்தை தரைக்குறைவாக பேசியது அனைத்தும் தற்பொழுது ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் சிக்கலாகவும் தலைவலியாகவும் மாறிவிட்டது. இப்பேற்பட்ட ஒரு சூழலில் கோபாலபுர குடும்பத்தின் நிலைமை அதிர்ச்சிக்கு உள்ளாகியுள்ள நிலையில் நேற்று இரவே குடும்பத்தோடு மருத்துவமனைக்கு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய தாயாரை பார்ப்பதற்கு சென்றுவிட்டார். மு.க.ஸ்டாலின் அவர்கள், அதாவது திமுகவின் தோல்விற்கு மிக முக்கியமான 3 காரணங்களை நாம் கூறலாம். முதல் காரணம்,
திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றாதது, மக்களை ஏளனமாகவும் ஒருமையிலும் தரைக்குறைவாகவும் பேசியது. சேகர்பாபு ஒட்டுமொத்தமாக மக்களிடம் அறநிலைத்துறை அமைச்சராக இருந்து கொண்டு திமுகவின் நல்வழியை மேற்கொள்ளாமல் கோவில் நிலங்கள், நகைகள், பணங்கள், உண்டியல் பணங்கள், வாடகை பணங்கள் அனைத்திலும் முறைகேடு. இது தலைமைக்கு தகவலை தெரிவித்த போதிலும் நடவடிக்கை எடுக்காதது. மேலும் மூன்றாவது காரணம்தான் மிக முக்கியமான காரணம். குறுநில மன்னர்களாக மாஜி அமைச்சர்கள் செயல்பட்டதும் திமுகவின் தலைவரும் முன்னாள் முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் அதை கண்டிக்க தவறியதும், செந்தில் பாலாஜி அவர்கள் ஊழல் வழக்கில் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட போது அவரது அமைச்சர் பதவியை பறிக்காமல் 15 மாதங்கள் புழல் சிறையிலேயே இருந்து அவர் அதற்கான சம்பளத்தையும் மக்களின் வரிப்பணமாக ஒட்டுமொத்தமான வரிப்பணத்தையும் அவருக்கு சம்பளமாகவும் தமிழ்நாடு அரசு கொடுத்தது. இதற்கெல்லாம் நடவடிக்கையை ஸ்டாலின் அவர்கள் எடுத்திருக்க வேண்டும். ஆனால் எதையும் நடவடிக்கை எடுக்காமல் தன்னுடைய கட்டுப்பாட்டில் தமிழ்நாடு இருக்கிறது, நம்மளை தமிழ்நாடு மக்கள் நம்புகிறார்கள், நாம் தான் 2வது முறை ஆட்சி அமைப்போம் என்ற அந்த ஒட்டுமொத்தமான செயலால் தான் தற்பொழுது திமுகவின் நிலைமை இப்பேற்பட்ட ஒரு தோல்வியில் வந்ததோடு கூட்டணிகளும் இல்லாமல் தன்னந்தனி மரமாக திமுக இருக்கிறது. நடைபெறக்கூடிய 7 சட்டமன்ற இடைத்தேர்தலில் திமுக நிச்சயமாக வெற்றியடையுமா? நிச்சயமாக வெற்றியடைவதற்கு வாய்ப்பே கிடையாது. கூட்டணி இல்லாமல் திமுக தனித்து போட்டியிடுவதால் எந்த ஒரு பயனும் கிடையாது. மக்கள் திமுகவை முழுமையாக புறக்கணித்து விட்டார்கள். மக்கள் திமுகவை முழுமையாக புறக்கணித்ததன் காரணமாகத்தான் தாவேகாவின் ஆட்சியை அமைப்பதற்கான ஒரு சூழலையும் உருவாக்கியுள்ளார்கள். தமிழ்நாட்டில் தற்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் கள நிலவரம் முற்றிலும் திமுகவிற்கு எதிராக இருப்பதோடு திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான மாவட்ட செயலாளர்களும் எப்போ வேண்டுமானாலும் தாவேகாவில் இணையலாம் என்ற ஒரு தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. இதற்கெல்லாம் திமுகவின் தலைவர் ஸ்டாலின் தான் காரணம். தனது மகனை குறுகிய காலத்தில் துணை முதல்வர் பதவிக்கு கொண்டு வந்த ஸ்டாலின் அவர்கள் திமுகவின் இந்த தோல்வியால் ஸ்டாலின் அவர்களது தாயார் தயாளோமால் அவர்கள் மனவேதனை அடைந்து தற்பொழுது வயது மூப்பின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளார். மேலும் ஸ்டாலின் அவர்கள் கண்ணீருடன் மருத்துவமனைக்கு தனது குடும்பத்துடன் சென்று தனது தாயாரை பார்த்துள்ளார். மேலும் தற்பொழுது அவர் நலமாக இருப்பதாகவும் இன்னும் ஒரு சில நாட்களில் அவர் வீடு திரும்புவார் என்றும் மருத்துவர்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளார்கள். இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இதுபோன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.